ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் வித் சாட்டின் லைனிங்கோட 6 இயர் பொண்ணுக்கு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆர்டினரி நெட் கிளாத், கிளிட்டர் நெட் கிளாத், நெக்ஸ்ட்டு சாட்டின் லைனிங், அதுக்கப்புறம் காட்டன் லைனிங். அது பிங்க் கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப் போர்ஷனோட ஹைட் வந்து 10 இன்ச் இருக்குது. நம்ம பாட்டம் போர்ஷனோட சேர்க்குறதுக்கும் ஷோல்டரை சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக சேர்த்து 1 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு 11 இன்ச்சாக கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாட்டம் போர்ஷனோட ஹைட் வந்து 23 இன்ச் இருக்குது. இந்த ஃப்ராக்கில் வந்து நம்ம கேன் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது ஒரு 1 இன்ச் இருக்கும். அதுக்காக நம்ம நெட் கிளாத்தை வந்து கொஞ்சம் மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கூட 2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 25 இன்ச்சாக ஹைட்டை வந்து கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச் இருக்குது. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து 12 + 12 24 வரும். ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் லீவ் பண்ணணும். ஸோ 26 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சாட்டனோட லைனிங் வந்து 25 இன்ச் வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்னர் லேயராக வர்றதுனால இது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து 21 இன்ச்சாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்ம 24 இன்ச்சாக ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் லீவ் பண்ணி கட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஹைட் வந்து 11 இன்ச்சு, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச்சு. இதுக்கு நம்ம 1 இன்ச் லீவ் பண்ணுறதுனால நம்ம வந்து 7 இன்ச்சாக 6 இன்ச் வரும். 7 இன்ச்சாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கும் கட் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டில் வந்து ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுனால நம்ம அதுக்காக ஸ்பேஸ் லீவ் பண்ணி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஃபேப்ரிக்கு, நெட் ஃபேப்ரிக்கு எல்லா இதுவுமே வந்து நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ பார்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான லைனிங்கும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ணி வச்சுக்கணும்.
நெட் ஃபேப்ரிக்கோட ஹைட் வந்து நம்ம 25 இன்ச் கட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இன்னொரு லேயரும் நெட் ஃபேப்ரிக் வச்சா தான் நம்மளுக்கு ஃப்ராக் வந்து கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருக்கும். செகண்ட் லேயர் வந்து இதோட ஷார்ட்டா இருக்கணும். கிளிட்டட் ஃபேப்ரிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாப் போர்ஷன்ல வைக்க போறதுனால, அது வந்து ரொம்பவே ஷார்ட்டா தான் கட் பண்ணணும். அப்பனா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் ரோப் வச்சா தான் நம்ம ஹிப்பில் அதை கட்டுற நேரம் ஃப்ராக் பார்க்குறதுக்கு நல்லா பால் கவுன் மாதிரி அழகாக இருக்கும். டாப் பார்ட்டில் நெட் ஃபேப்ரிக், சாட்டின் லைனிங், நெக்ஸ்ட்டு காட்டன் லைனிங் இது 3மே வச்சு ஸ்டிச் பண்ணணும். டாப் பார்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் வச்சு தான் அந்த பொண்ணுக்கு கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டில் வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 5 இன்ச் அகலத்தில் நீளமாக நிறையா நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இப்படி ஃப்ரில் வச்சுக்கிட்டே வரணும். இதை மாதிரி 3 லேயர்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து கீழே மட்டும்தான் ஃப்ரில் வச்சு கேட்டாங்க. ஸோ அதில் நான் வந்து 3 லேயர் வச்சுருக்கேன். டாப் லேயரில் தான் நம்ம நெட்டில் கிளிட்டர் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு 16 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு சாட்டின் லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள நெட் ஃபேப்ரிக்கில் கேன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃப்ரில் இருக்கிற நெட் ஃபேப்ரிக் லேயர் அது ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரில் வந்து 3 லேயர் வச்சுருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து கிளிட்டர் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்லையும் 2 லேயரில் மட்டும் கொஞ்சமாக ஃப்ரில் வச்சு ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கு.